பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அரிசி பருப்பு சாதம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் சாப்பாட்டு அரிசி 1 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை எல்லாத்தையும் தண்ணீர் சேர்த்து அரை மணி நேரத்தில் இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. அப்படின்னா தான் சாப்பாடு நல்லா சாஃப்டாக வேகும். இப்போது நம்ம சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தாளிச்சுக்கிட்டோம். சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 4 வெள்ளைப்பூடை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ரெசிபிக்கு தேவையான உப்பும் இதோடையே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க, சீக்கிரமாகவே வெந்துடும். 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அப்படின்னா தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சாம்பார் பொடி சாம்பார் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதில் மல்லியும் மிளகாய்த்தூளும் சேர்த்தே இருக்குது. அந்த இதுவும் நான் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதே மாதிரி பச்சை வாசனையும் நல்லா போகும். நான் இன்னொரு டிப் சொல்கிறேன். இந்த அரிசி பருப்பு சாப்பாடை நல்லா சூடாக சாப்பிடுங்க, அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நீங்கள் நார்மலாக 1 கப்பு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறீங்க அப்படின்னா இதில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். சாப்பாடு கொஞ்சம் குழையாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். அதனால் 2.5 கப் தண்ணி சேர்த்து 3 விசில் வச்சு இறக்கிட்டிங்கனாவே சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம், சாப்பிடும்போது ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொட்டேட்டோ. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ரெசிபிக்கு தேவையான உப்பு, சிக்கன் 65 மசாலா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 3 ஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக எந்த பிராண்ட் வாங்குவீங்களோ அந்த பிராண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இது ஷாலோ ஃப்ரை தான், அதனால் ரொம்பலாம் நான் எண்ணெய் ஊற்றலை. ஓரளவுக்கு நார்மலாக தான் நான் எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ண பொட்டேட்டோவெல்லாம் வரிசையாக வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடுங்க. இதுக்கு தொட்டுக்க அப்பளம் வச்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி மாங்காய் ஊறுகாய் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஊறுகாய்னாலும் சைட் டிஷ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சில்ட்ரன்ஸ்க்குலாம் செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.